இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னோட வீடியோல பொரிவிலங்காய் உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். வெல்லம் 1/4 கிலோ, வேர்க்கடலை 1/4 கிலோ, பாசிப்பருப்பு 50 கிராம், தேங்காய் 1 கைப்பிடி அளவு நல்லா பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க, பொட்டுக்கடலை 50 கிராம், கார அரிசி அதாவது இட்லி அரிசி 1/2 கிலோ, ஏலக்காய் 4. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையுமே நம்ம மிதமான தீயில கடாயில வறுத்து எடுக்க போறோம். அடுப்புல கடாய் வச்சு ஏலக்காய் அரிசி சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறமா வந்ததும் இதை ஒரு தட்டுல மாத்திக்கோங்க. அடுத்து கடாயில கொஞ்சமா நெய் விட்டு இந்த தேங்காவை வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா பொன்னிறமா வரணும். அடுத்து பாசிப்பருப்பையும் இதே மாதிரி பொன்னிறமா வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச அரிசியும் ஏலக்காவையும் சேர்த்து நல்லா பவுடர் அரைச்சு வச்சிருக்கேன். இதுல இருந்து கொஞ்சமாவ தட்டுல தனியா எடுத்து வச்சுக்கோங்க, அப்பதான் உருண்டை பிடிக்க முடியும். இப்போ நிறைய இருக்கிற அரிசி மாவுல ஏற்கனவே வறுத்து வச்ச வேர்க்கடலை, பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. இந்த உருண்டைக்கு முக்கியமான வெள்ளப்பாகு நம்ம ரெடி பண்ண போறோம். அடுப்புல பாத்திரம் வச்சு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போது வெள்ளத்தை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. மிதமான தீயில வச்சு நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க, அப்பதான் இந்த மாதிரி வரும். இது அடி பிடிக்க கூடாது. இந்த வெள்ளப்பாகு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெள்ளப்பாகுல நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி கலவையா கலந்து வச்ச அரிசி மாவு, பொட்டுக்கடலை இது எல்லாத்தையுமே இதுல நல்லா சேர்த்து கலரி விட்டுக்கோங்க. ரெடி பண்ணி வச்ச கலவையை இந்த மாதிரி ஒரு தட்டுல வச்சுக்கோங்க. இது கூடவே அரிசி மாவு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம், அதே இதோட சேர்த்து வச்சுக்கோங்க, அப்பதான் உருண்டை பிடிக்க ஈஸியா இருக்கும். சூடு ஆறதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இந்த கலவையை எடுத்து சின்ன சின்ன உருண்டையை இதே மாதிரி பிடிச்சு எடுத்துக்கோங்க. நான் வீடியோல காட்டுற மாதிரி இந்த உருண்டையை பிடிச்சு வச்ச கொஞ்ச நேரத்திலேயே நல்லாவே இது இறுகிடும். இந்த ஏலக்காய் கலந்த அரிசி மாவு மிச்சம் இருந்துச்சுன்னா சக்கரை சேர்த்து சாப்பிடுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க, ரொம்பவே நல்லா தான் இருக்கும். பார்க்க இது லட்டு மாதிரி ரொம்பவே அழகா இருக்கும். இப்போ நம்மளோட ஹெல்த்தியான பொரிவிலங்காய் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.